கமல் வந்து ராஜ்கமல் ஃபிலிம் சார்பாக வேறு ஏதாவது கவின் மாதிரி நடிகர்கள், இன்னும் வேறு சின்ன சின்ன நடிகர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஹரிஷ் கல்யாண், இல்லைன்னா மணிகண்டன், இந்த மாதிரி நடிகர்களை வச்சு ஒரு படம் எடுத்தால் அதில் வந்து ஒரு பெரிய லாபம் பார்க்க முடியாது. இந்த 180 ரூபா கோடி கடனை அடைக்க முடியுமா அப்படின்னா அடைக்க முடியாது. இப்போ ஒரு மணிகண்டனை வச்சு ஒரு ஹரிஷ் கல்யாணம் வச்சு எடுக்கிற படத்தில் அதிகபட்சம் என்ன உங்களுக்கு ஒரு 5 கோடியோ 10 கோடியோ லாபம் கிடச்சிரும். அதே மாதிரி எத்தனை படம் எடுப்பீங்க? கிட்டத்தட்ட 20 படம் எடுப்பீங்களா? அந்த 20 படம் வந்து எல்லா படமே வெற்றி படம் ஆகும்னு உத்தரவாதம் கிடையாது. அதுலேயும் தோல்வி படம் வந்தால் மறுபடியும் கடன் ஆகும். அதனால் கமல் நேராக ரஜினி போய் பார்க்குறாரு. ரஜினி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தக் லைஃப் எடுத்த வகையில் பார்த்தீங்கன்னா 180 கோடி ரூபா வந்து நஷ்டமாயிருச்சு, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறார். இங்கே தான் ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னா, ரஜினி வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 50 வருடம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மதித்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காண்டி வந்து கமலுக்கு வந்து உடனே வந்து தேதி கொடுக்குறாரு. கமல் என்ன வேணும் உங்களுக்கு, என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே கமல் சொல்கிறாரு, நீங்களும் நானும் ஒரு சேர்ந்து படம் நடிப்போம். ஏன்னா அந்த படம் வந்து நம்ம 46 வருஷமாக சேர்ந்து நடிக்கலை. அந்த படத்துக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும், அது பெரிய வியாபாரம் பண்ணலாம். ஆடியன்ஸுமே அப்படி ஒரு படம் வந்து எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னா ட்ரீட் தானே. அது வந்து ஒரு பெரிய ட்ரீட்டு. கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கிற படம் வந்து ஆடியன்ஸ்க்கு பெரிய ட்ரீட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு படம் எடுப்போம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன பட்ஜெட், குறுகிய பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு படம் வந்து நடித்து கொடுங்க, நான் தயாரிக்கிறேன், அதுலேயும் ஒரு லாபம் வரும். ஸோ இந்த ரெண்டும் வந்துச்சுன்னா நான் இந்த எப்படி சொல்கிறது நஷ்டத்தை ஈடு கட்டிடுவேன்.